ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தினம் தினம் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு சீரியஸ் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தினம் தினம் ஐஎன்எம் அப்படிங்கிற டாப்பிக்லேயே 6 நாள் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி கொஷினில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஐஎன்எம் தொடர்பான கேள்விகள் மட்டும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது டே 7க்கான ஐஎன்எம் கொஷின்ஸ் தான். அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் கேட்கப்பட்ட அந்த சிலபஸ் 7th யூனிட் இருக்குது இல்லையா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் 7th யூனிட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இது வந்து எந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 பிஎன்சி எக்ஸாம் இருக்குது இல்லையா, குரூப் 1 பிஎன்சி எக்ஸாம்ஸு, இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கணுமா அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து நமக்கு ஒரு 10லேருந்து 15 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 70% ஆஃப் கேள்விகள், அதாவது ஒரு 7லேருந்து 9 கேள்விகள் வரைக்கும் பழைய கொஷின் பேப்பரை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி படித்து வச்சுருந்தோம்னாவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்தே நமக்கு 7லேருந்து 9 கொஷின், ஒரு சில டைம் 10லேருந்து 12 கொஷின் கூட நம்மளால் சரியாக அட்டன் பண்ண முடியும். இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறது. அதே போல் ஒரு கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, அதுக்கான கீ ஆன்சரு என்ன கொடுக்குறாங்க, அண்ட் தென் அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ், மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வேறு என்ன கொஷின்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்து அதிகமாக சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளார போயிடலாம். முதல் கேள்வியாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எரவாடா சிறையில் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லக்கூடிய நிகழ்வு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எரவாடா சிறையில் காந்தி இருக்கும்போது சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை தொடங்கியிருப்பார். ஸோ அது எந்த சிறை அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்ஸில். சரியா, எந்த சிறையில் இருக்கும் பொழுது காந்தியடிகள் அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அப்படின்னா எரவாடா சிறை. அந்த ஆண்டு எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, அதை கொஷினில் கேட்கலாம். 1932 மாதம் செப்டம்பர் மாதம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் பார்த்திங்கன்னா வகுப்புவாத பிரிவினையை அறிவிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் இவர் வந்து எரவாடா சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து மேற்கொண்டிருப்பார். அதன் பிறகு தான் பூனா ஒப்பந்தம் காந்தியடிகள் அண்ட் தென் அம்பேத்கர் இருவருக்கும் இடையே கையெழுத்தாகும். ஸோ கொஷின் பார்த்துக்கோங்க, 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எரவாடா சிறையில் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வதற்கு முக்கிய காரணமாக சொல்லக்கூடிய நிகழ்வு ராம்சே மெக்டொனால்ட் அவர்களுடைய வகுப்புவாத பிரிவினை தான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்ற ஒரு கூற்று வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகஸ்ட் கொடை அப்படிங்கிற ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட போது இந்திய தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், சரியா, 2 கட்சியை சேர்ந்தவர்களுமே வந்து அதை ஏற்றுக்கலை. அப்போ வந்து முஸ்லீம் லீகை சேர்ந்தவர் தான் பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து வெறுமனே இதை கேட்கலாம், இதையே சென்டென்ஸாக, இது வந்து நமக்கு அந்த எந்த நேரத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காம, என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமல் ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த கேள்வி, 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை அமர்வில் கொண்டு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம வீடியோவை இந்த 6 வீடியோ முன்னாடி இருக்கிற அந்த 6 வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இந்த 6 கொஷின் பேப்பர்ஸ்லேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஷின் வந்து 3வது டைமாக ரிப்பீட் ஆகுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1940 மார்ச் மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷினில் ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. அதாவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில், எந்த ஆண்டு நடந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பாகிஸ்தான் தீர்மானத்தை இஸ்லாமிய கூட்டமைப்பு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, 1940 மார்ச்சின் போது அகில இந்திய இஸ்லாமிய கூட்டமைப்பு பாகிஸ்தான் தீர்மானத்தை எந்த இடத்துல நடந்த அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதாவது இடம் கேட்டிருக்காங்க ஒரு இடத்துல, வருஷம் கேட்டிருக்காங்க ஒரு இடத்துல. எத்தனாவது டைமாக ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேள்வி நான் பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா இந்த 6 கொஷின்ஸ் இப்போ போட்டிருக்கிறதுல 3வது டைமாக ரிப்பீட் ஆகுது. ஸோ பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத.
அடுத்தது வந்து வலியுறுத்துதலும் காரணமும் கொடுத்துருக்காங்க. 1922 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்து விட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 1922 மகாத்மா காந்தி என்ன பண்ணார்? ஒத்துழையாமை இயக்கத்தை தற்காலிகமாக ரத்து செய்தார். சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சிஆர் தாஸ் மோதிலால் நேரு அந்த இயக்கத்தை வெறுத்தனர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெறுக்கலை. சரியா, அந்த ரீசன்னால் அவர் வந்து அதை நிறுத்தலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1922 தற்காலிகமாக தான் அதை வந்து என்ன பண்ணியிருப்பார்? காந்தியடிகள் நிறுத்தியிருப்பார். சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் வெறுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நிறுத்தியிருக்க மாட்டாங்க. சரியா, போலீஸார் மீது வந்து தீ வைத்திருப்பாங்க இல்லையா, மக்கள் வந்து போராட்டத்தின் போது 1922 அதில் வந்து 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காரணமாக தான் வந்து காந்தியடிகள் தற்காலிகமாக இதை நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க. அது என்ன இன்சிடெண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, இதில் கூற்று வந்து சரியானதா, ஆனால் காரணம் வந்து தவறானது. அடுத்த கேள்வி பாருங்கள். அமைப்புகளும் அதை நிறுவியவர்களும் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான பொருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் அப்படின்னு கொடுத்துட்டு அணுசீலன் சமிதிக்கு வந்து நிறுவனர் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா பிரமோதா மிட்டர் அப்படிங்கிறவங்க. சரியா, பிரமோதா மிட்டர் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இது மட்டும்தான் சரியானது. டாக்கா அணுசீலன் சமிதி வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா யார் கொண்டு வந்தது? அதே போல் அஞ்சுமன் இ முஹிபன் இ வதன் அப்படிங்கிறது வந்து யார் கொண்டு வந்தது அப்படிங்கிறத சரியாக மேட்ச் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது, பின்வரும் எந்த சிறையில் நேருவால் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது? ஸோ நேருவோடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை நேரு வந்து எந்த சிறையிலிருந்து எழுதினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகமது நகர் கோட்டையுடைய சிறையிலிருந்து. அகமது நகர் கோட்டையுடைய சிறையிலிருந்து. பின் வருபனவற்றுள் எவை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றி சரியான கூற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒன்று, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கிலாபத் இயக்கத்தின் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியானது தான். முஸ்லீம் லீகின் கொள்கைகளை அவர் எதிர்த்தார் அப்படின்னு இருக்கு. சரியா, ஆக்சுவலாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் லீகோடைய கொள்கைகளை எதிர்த்து அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்திருப்பாங்க. ஸோ முஸ்லீம் லீகோடைய கொள்கைகளை வந்து எதிர்த்தார். பிரிவினைக்கு அவர் மனமும் வந்து ஆதரவு அளித்தார். இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி இந்திய பிரிவினைக்கு அவர் ஆதரவு அளித்தாரா அப்படின்னா கிடையாது. அவர் வந்து பிரிவினையை வந்து வெறுத்தார். ஸோ 3வது தவறு. ஸோ ஃபஸ்ட் 2மே வந்து சரியானது. அடுத்து பாருங்கள், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 13 1930 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 28 சரியா, ஏப்ரல் 28 அவருடைய உப்பு சத்தியாகிரகம் வந்து அவங்க அந்த இடத்துல தண்டியை போய் அடைஞ்சிருப்பாங்க. சரியா, வேதாரண்யத்தை போய் அடைஞ்சிருப்பாங்க. தண்டி சத்தியாகிரகம் அப்படின்றது காந்தியடிகள் போனது. குஜராத் தண்டி யாத்திரைங்கிறது காந்தியடிகள் போனது. இந்திய அளவில் தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வழி நின்று நடத்தியது வந்து ராஜாஜி அவர்கள். தொடங்கிய நாள் ஏப்ரல் 13 1930. அடுத்த கேள்வி, காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்துப்போவதற்காக அல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே அப்படின்ற கருத்தை சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தலில் போட்டியிடலாம்னு சொல்லுவாங்க, சிலர் போட்டியிட வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பேருக்குள்ளார கான்ட்ரா இருக்கும்போது ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து அரசு மன்றங்களில் போய் நுழையணும்னு ஆசைப்படுறது எதுக்குன்னா ஆங்கில அரசோட ஒத்து போகிறதுக்கு கிடையாது, ஒத்துழையாமையை வந்து முன்னிறுத்தணும், ஆனால் அரசாங்க வழியில் முன்னிறுத்தணும் அப்படிங்கிற கருத்துக்காக தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸும். சரியா, பண்டித மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய ஃபாதர் இருக்காங்க இல்லையா, பண்டித மோதிலால் நேரு, அவங்களும் தேசபந்து என்று அழைக்கப்படக்கூடிய சித்தரஞ்சன் தாஸ் அவர்களும். இதில் இன்னொரு கேள்வி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேசபந்து என்று அழைக்கப்படுவார் யாருன்னு கேட்டாங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். அடுத்த கேள்வி, இந்திய தேசிய இராணுவம் முதலில் சிங்கப்பூரில் 1942 யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனரல் மோகன் சிங் அப்படின்றவங்க தான் பார்த்திங்கன்னா 1942 இந்திய தேசிய இராணுவத்தை சிங்கப்பூரில் தொடங்கியிருப்பாங்க. அதன் பிறகு அவருக்கு பின்னாடி தான் போயிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து அதுக்கு தலைமையேற்று நடத்தி இருந்திருப்பாங்க. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின் அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு குடியரசு நாடு. சரியா, இந்தியா ஒரு குடியரசு நாடு அப்படின்னு தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ், அமெரிக்கன் மற்றும் சுவிஸ்
அரசியலமைப்பு மாதிரியை கையாள்வதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது தான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ்ராய் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் நடவடிக்கையில் பங்கேற்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டவங்க டஃப்ரின் பிரபு. இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தை அதன் நிகழ்ச்சியோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது, 4வதுன்னு கொடுத்துருக்காங்க. முதல் கூட்டம் நடந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பம்பாயில் நடந்தது. 2வது கூட்டம் வந்து கல்கத்தாவில், 3வது கூட்டம் மெட்ராஸ்லேயும், 4வது கூட்டம் அலகாபாத்லேயும் நடந்தது. ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பாருங்கள் 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பற்றிய கூற்றுகளில் உண்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சங்கத்தை நிறுவினான்னு கொடுத்துருக்காங்களே, இதுவும் பிரஜ்பாஹு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனாங்கல்ல, இந்த ரெண்டும் வந்து தவறானது. இவர் ஷோம் பிரகாஷ் அப்படின்ற பத்திரிகையை வந்து நடத்தினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது சரியானது. சரியா? யாருடைய பத்திரிகை ஷோம் பிரகாஷ் அப்படிங்கிறத? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்களுடைய பத்திரிகை ஷோம் பிரகாஷ் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினாங்க. ஸோ 1 மட்டும் சரியானது. சித்து மற்றும் கன்ஹு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாந்தால் புரட்சி. சரியா? இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது. சித்து மற்றும் கன்ஹு வந்து எந்த புரட்சியோடு தொடர்புடையவர்கள்? சாந்தால் புரட்சியோடு தொடர்புடையவர்கள். அடுத்து பாருங்கள். பின்வருவனற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டு தலைவர்கள் பெயரும் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பெயரும் கொடுத்துருக்காங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் எழுதினது வந்து பார்த்திங்கன்னா சாதி ஒழிப்பு. சரியா? பெரியார் அவர்கள் எழுதினது பெண் ஏன் அடிமையானால். கருணாநிதி அவர்கள் எழுதினது நல்ல தம்பி. கருணாநிதி அவர்களுடையது நெஞ்சுக்கு நீதி. அண்ணாதுரை அவர்களுடையது பார்த்திங்கன்னா நல்ல தம்பி. இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. கீழ்காண்பவற்றுள் பெரியார் ஈவேரா பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவேரா தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை நடத்த சிங்களவர்களை ஊக்கப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஈவேரா வந்து தமிழர்களுக்கு எதிராக ஒரு நாளும் இருக்கல. ஸோ அது தவறானது. இவர் தீண்டாமை, சமத்துவமின்மை மற்றும் பாலின அடிப்படையிலான வேறுபாடுகளின் தீமைகளை ஒழிக்க பாடுபட்டார்னு கொடுத்துருக்காங்களே, இது சரியானது. இவர் சாதி மத நிறுவனங்கள் மற்றும் ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பாடுபட்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3 சரியானது, 1 தவறானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3 சரி. பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முனைவர் அன்பழகன் அவர்கள் இது சொல்லியிருப்பாங்க. பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை மாதிரி வலிமையானது, அந்த வைரத்துடைய வெளிச்சம் எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணாவுடைய இதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மதிய உணவு திட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு பிறகு அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பார்க்கணும். முதல்ல அப்படின்னா சுதந்திரத்திற்கு முற்பட்டு வந்து நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கோம். அது சோதனை முறையில் இருக்கும். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்துறது காமராஜர் அவர்கள். 1917ஆம் ஆண்டு ஸ்பர் டேங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சமர்களின் நலனுக்காக 1917 இந்த கூட்டம் வந்து நீதி கட்சி நடத்தியிருப்பாங்க. 1813ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதலில் டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு சென்னை மாகாணமாக இருக்கும்போது 1813ஆம் ஆண்டே சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. யாராலன்னா GM லூஷிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவரால். பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூர் வள்ளலாரால் நிறுவப்பட்டது? வடலூரில் வள்ளலாரால் நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அமைப்புகள் நிறுவியிருப்பாங்க. சத்திய சன்மார்க்க சங்கம், சரியா, சமத்துவ சமாஜம், அப்புறம் சத்திய சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை மற்றும் சத்திய ஞான சபை, ACND. கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து லாஸ்ட் 2 இருக்கக்கூடியது மட்டும். சரியா? AIWC அப்படிங்கிறது ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸு, AITUC அப்படிங்கிறது ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படிங்கிறது. இது 2 தான் வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு கூற்று காரணம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவியது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் 2மே சரிதான். ஃபஸ்ட்டு ஹைதர் அலியோடைய 5000 படை வீரர்கள் வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்ததுனால தான் வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ 2மே சரியானது மற்றும் சரியாக தான் விளக்குது, மெய்ப்பிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க.
மெட்ராஸுக்கு அருகிலுள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாம் அமைச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸுக்கு பக்கத்தில் உதயவனம் அப்படிங்கிற பிளேஸில் சத்தியாகிரக முகாம் அமைத்தவங்க டி பிரகாசம். அடுத்த கேள்வி பொறுத்துக்கு தான். பின்வருவனவற்றை பொறுத்துக்க. ரயத்வாரி முறை எப்போ, 3ஆம் மைசூர் போர் எப்போ, உட்ஸ் அறிக்கை மற்றும் ஹண்டர் கமிஷன். ஃபஸ்ட்டு ரயத்வாரி முறை 1820, 3ஆம் மைசூர் போர்ன்றது 1790, உட்ஸ் அறிக்கை கொண்டு வரப்பட்டது 1854, சார்லஸ் உட்ஸ் அறிக்கைன்னு படிச்சிருப்போம் இல்லையா அது. ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்டது 1882. அடுத்து பாருங்கள், விஓசி அதாவது வஉசியை பற்றி உண்மையான கூற்று எது அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெடை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது தான். காங்கிரஸின் தலைவர் பதவியை விட்டு விலகியவர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக காங்கிரஸுடைய தலைவர் பதவியை விட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் விலகி இருந்திருப்பாங்க. சென்னை ஜனசங்கத்தின் தலைவராக விளங்கினார். இதுவும் சரியானது. ஸோ 1, 3 சரியானது. ஸோ அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேள்வி. ஆச்சாரிய வினோபா பாவே நவீன இந்தியாவின் மிக முக்கியமான மனிதநேய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். அவர் பிறந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வினோபா பாவே அவர்கள் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று அழைக்கப்படுபவர். அவரை பேஸ் பண்ணி அவருடைய பிறந்த நாளை கேள்வியை கேட்டிருக்காங்க பாருங்கள். செப்டம்பர் 11, 1895. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் கேள்விகளோட பார்க்கலாம். தேங்க்யூ.